அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் இது சூனா திருமண மண்டபத்தில் வந்து அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம், அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட குழுமம் வந்து இலவச ஜோதிட முகாம் ப்ளஸ் திருமணம் ஆகாதவர்களுக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இது ஒவ்வொருத்தரோட தேவைகளும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த யாகம் வந்து எல்லாரும் தனியாக நடத்த முடியுமா அப்படின்னா, நடத்துறது ரொம்ப பொருட்செலவு ஆகும். அப்படிங்கிறதுக்கு இந்த அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட குழுமம் ஒரு கூட்டு பிரார்த்தனையா எல்லாரும் வந்து இந்த நிகழ்வு வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் குழுமி இருக்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் வந்து இங்கே வந்து கலந்துருக்காங்க. இந்த அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் வந்து இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இது 3வது முறையாக இந்த கோயம்புத்தூரில் நடக்குது. இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் எடுத்து கூடிய விரைவில் அவங்க வரன் அமைஞ்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இங்கே நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம், அச்சய இலக்கண பദ്ധதிங்கிற ஜாதக முறை இங்கே பார்க்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி மாற்றணும், எதை மாற்றக்கூடாது, இது பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எதை மாற்றணும், பிள்ளைங்க சைடில் அதாவது ஆண் பெண் வரன்கள் இது எதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுயம்பர பார்வதி ஹோமத்தில் இலவச ஜோதிட முகாம் நடத்தப்பட்டது. இது சிறப்பாக நடத்துனதுக்கு அச்சய இலக்கண பദ്ധதியில் ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதனுக்கும் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடர் கோயம்புத்தூர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். நன்றி. வணக்கம். கோயம்புத்தூர் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட மையத்தின் சார்பில் என்னோட குருநாதர் புதுகுடிமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் திரு கந்தசாமி என்கோ, கோவை கந்தசாமி என்கோ ஜெயக்குமார் ஐயா அவர்களுடைய முழு ஒரு ஒத்துழைப்புடன் இந்த சுயம்பர கலா பார்வதி யாகம்ங்கிறது ஆக்சுவலாக திருமண தடை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் திருமணத்தில் ஒன்று எதிர்பார்ப்புகளே பிரச்சனைகள் ஆயிடுது. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைந்து நம்மளுடைய அனைத்து இளைஞர்களுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி யாகம் மற்றும் அந்த ஆண் பெண்ணுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களிடத்துல என்ன புரிதல் வேண்டியிருக்கு, குழந்தைகளுக்கு என்ன புரிதல் வேண்டியிருக்குங்கிறதுக்காக அதை அவர்களுக்கு உணர வைப்பதற்காக இலவச ஜோதிட ஆலோசனை முகாமும் இன்று சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது.